தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 9 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த ஞானப்பிரகாசம் என்பவர் தனது குடும்பத்தோடு கும்பகோணத்திற்கு காரில் சென்று கொண்டிருந்தார். திருவிடைமருதூர் அருகே சென்றபோது எதிரே ஓட்டி வந்த நடராஜன் என்பவரின் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் 2 கார்களும் சேதமடைந்த நிலையில் கார்களில் பயணித்த 9 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து அனைவரும் சிகிச்சைக்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் முன்பு காரில் வெடிகுண்டு இருப்பதாக போலி மிரட்டல் விடுத்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். நீதிமன்றத்திற்கு முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காரில் வெடிகுண்டு இருப்பதாக காவல்துறை அவசர அழைப்பு எண்ணிற்கு தகவல் வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் நீதிமன்றம் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த கார்களில் மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் முடிவில் வெடிகுண்டு எதுவும் சிக்காத நிலையில் புரளி என தெரிய வந்த நிலையில் மிரட்டல் விடுத்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குண்டடம் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட கிளை கால்வாய் பாசன விவசாயிகள் உள்ள நிலையில் குண்டடம் கிளை கால்வாய்க்கு சீராக நீர் வழங்கப்படுவதில்லை என்றும் 2 நாட்களுக்கு ஒருமுறை 5 நாட்களுக்கு ஒருமுறை என தண்ணீர் திறக்கப்படுவதால் தாங்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் கூறி 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விவசாயிகள் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாக விடிய அரசு அதிகாரிகளை எச்சரித்தனர். பாதி வாய்க்காலுக்கு 7 நாள் பாசனமும் குண்டட கிளைக்கால் வாய்க்காலுக்கு மட்டும் 5 நாள் பாசனமாக சமச்சீரற்ற பாசன முறை நடந்து வருகிறது. இது பிஏபி விவசாயிகள் ஒட்டுமொத்த பிஏபி விவசாயிகள் ஒன்றிணைந்து குண்டடம் கிளைக்கால் வாய்க்கும் 7 நாள் பாசனம் வேண்டும் என்ற மனு கொடுக்கும் போராட்டத்தை இன்று ஆரம்பித்துள்ளோம். இந்த போராட்டத்தின் மூலமாக எங்களுக்கு நிரந்தர தீர்வாக அரசாணைப்படி 7 நாள் பாசனம் 7 நாள் அடைப்பு என்ற முறையை அமல்படுத்த வேண்டும். அதை நிர்வாக சீர்கேடுகளால் இது மிகப்பெரிய முறைகேடுகள் நடக்கிறதுனால அதை சரியாக கொடுக்காம சாக்குப்போக்கு சொல்லி இந்த திட்டத்தை திசை திருப்பி வருகிறார்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பயணிகள் நிழற்குடையை முன்னாள் அமைச்சரும் உடுமலை சட்டமன்ற அதிமுக உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். ராயர்புரம் பகுதியில் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 4,50,000 ரூபாய் செலவில் நிழற்குடை கட்டப்பட்டது. இந்த பேருந்து நிழற்குடையை சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். பின்னர் அங்கிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் MSM ஆனந்தன், பல்லடம் நகர கழக செயலாளர் ராமமூர்த்தி, மாவட்ட துணைச் செயலாளர் வக்கீல் வெங்கடாச்சலபதி, அண்ணா தொழிற்சங்க மாவட்ட துணைத் தலைவர் CTC ராமர், கலை இலக்கிய மாவட்ட துணைத் தலைவர் பாலசுப்ரமணியம் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.